Welcome to Sean Academy. Dear students, today in our smart class coaching, revision test number, I have given 15 sums on 16/9/24. The first sum, in your paper it is, if a grocery gains 10% by selling tea at rupees 6.60, then what will be his gain if he sold it at rupees 9? How you are to start the work? Let CP be X. Now you can see your note. Then what is the formula? Selling price, விற்கிற விலை கெயினோட வாங்கின விலையோட கூட்டணும். சரி, வாங்கின விலைன்னா சிபி, அதோட கெயினை கூட்டினாக்க செல்லிங் ப்ரைஸ் வரும். இதே லாஸ்ன்னு சொன்னாக்க மைனஸ் பண்ணணும். எனக்குதா? அதாவது செல்லிங் ப்ரைஸ் இது கெயினாக இருக்கிறதுனால சிபி ப்ளஸ் கெயின் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 10x by 100. 10% இல்லையா? அதை 10/100 எக்ஸ், 10% ஆஃப் எக்ஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணினா கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 6.6 ஈக்குவல் டு 11x by 10. ஸோ சிபி வில் கம் டு பி 6. நெக்ஸ்ட் ஸ்டெப், if CP is 6, CP மாறாது. எத்தனை தடவை கெயின் வந்தாலும் நஷ்டம் பண்ணாலும் சிபி ஒன்று தான். அப்போ சிபி rupees 6. நியூ சிபி என்ன கொடுத்துருக்கான்? 9 ரூபா கொடுத்துருக்கான். 9 rupees given. ஸோ நியூ சிபி வந்து எஸ்பி வந்து அதிகமாக இருக்குது, 9 rupees இருக்குது. சிபி கம்மியாக இருக்குது, அது கெயின் தானே. ஸோ கெயின் வந்து எவ்வளவு? 9 - 6 = 3 rupees. பர்சன்டேஜ் போடும்போது எப்படி? எப்போவுமே பர்சன்டேஜ் கெயின் போட்டு டிவைடட் பை சிபி இன்ட்டு 100 போடணும். அப்படி போட்டிங்கனாக்க 3/6 × 100. ஆன்சர் வில் கம் 50%. ஓகே, எடுக்கிறியா? A saving certificate cost rupees 10 and becomes rupees 20 in 5.5 years. What is the rate of simple interest? Very simple problem. Savings letter 10 ரூபா, சேவிங் சர்டிஃபிகேட்டோட விலை 10 ரூபா. 5 வருஷத்துக்கு அப்புறம் அது 20 ரூபா ஆகுது. அது எப்படி ஆகும்? அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் தானே வரும். ஸோ A - P is interest amount. What you are getting is I. I equal to 20 ரூபாயிலேருந்து 10 ரூபாயே கழிக்கணும். அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை கழிச்சாக்க அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்துடும். எப்படி அமௌண்ட் வருது? இன்ட்ரெஸ்ட் கூட்டினதுனால தானே வருது. இந்த இன்ட்ரெஸ்ட்டை கூட்டினா தான் அது வருது. அதாவது சர்டிஃபிகேட் காஸ்ட் வந்து 10 ரூபா, அது சிபின்னு வச்சுக்கலாம். அப்போ அமௌண்ட் இந்த கணக்கு வந்து அமௌண்ட் கணக்கு. அமௌண்ட்டுன்னு அது மாதிரி கொடுத்துருக்கான். ஒரு லிட்டில் ட்விஸ்ட்டு. அமௌண்ட் எப்படி வரும்? 5 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ வருதுன்னு கொடுக்குறான். எவ்வளோ வருது? 20 ரூபா வருதுங்கிறான். அப்போ அந்த 20ல் 10 கழிச்சா அதுதான் அந்த 5 வருஷத்தில் கிடைச்ச வட்டி. தட் இஸ் த இன்ட்ரெஸ்ட். ஸோ யூ ஹாவ் டு இந்த செப்பரேட்லி யூ ஆர் ரைட். சிபி rupees 10, I equal to rupees 10 கண்டுபிடிச்சிருக்கேன். N equal to 5.5, that is 11/2. What is the rate of interest? Rate of interest கேட்குறான். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்கு. அதனால் I equal to I ஏன்னா A கொடுத்துட்டு ஏலேருந்து P கழிச்சு I வரும். புரியுதா? அதனால் I equal to PNR/100, that is P வந்து 10 ரூபா, N வந்து 11/2, R/100. இதை சிம்பிளிஃபை பண்ணினா ஆன்சர் வில் கம் 18 and 2/11. ஓகே, this is over. I am going to explain problem number 3 and 4 together. Problem number 3 என்ன? Find the principal with the simple interest for 3 years at the rate of 5% is rupees 90. என்ன கொடுத்துருக்கான்? இன்ட்ரெஸ்ட்னா I இல்லையா? I வந்து 90 ரூபான்னு கொடுத்துருக்கான். P என்னான்னு கேட்குறான். இதுதான் சிபி என்னான்னு கேட்குறான். N வந்து என்ன? 3 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5.
ஸோ I ஈக்குவல் டு PNR பை 100. ஸோ I வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 90 கொடுத்துருக்கான். 90 இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 3 இன்ட்டு 5 பை 100. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 600 வரும். இஸ் தட் ஓகே? சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், உங்கள் பேப்பரில் ரஃப் பேப்பரில் போட்டு பாருங்கள். இதுதான் ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபோர்த் ப்ராப்ளம். தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் A, B and C is 7 years. Average age of A and B is 6 years. And average age of B and C is 8 years. What is the age of B? பேச வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் ஆவரேஜ் கொடுத்துருக்கான். A and B, C மூணையும் கேட்டால் 3 பேர் இருக்குது. அவங்க ஆவரேஜ்னா 7 வருஷம். 7 வருஷத்தை 3 பேருக்கு இல்லையா, அதனால 21 வருஷம் டோட்டல் ஏஜ் ஆஃப் தம். அப்புறம் அதே மாதிரி ஏஎன்பிக்கு போட்டிங்கன்னா 6, ஆவரேஜ் 6, 2 பேர் தான், 3 பேர் இல்லை, அதனால் அது 12 ரூபா. புரியுதா? அது 3 பேருங்கிறதுனால 3 பேர் இருக்கிறோம். இது 2 பேர் தான், ஏஎன்பி 2 பேர் தான். அப்போ என்ன ஆகும், A + B கொடுத்துருக்காங்க, சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க 21 வயசு கண்டுபிடிச்சிட்டீங்க, டோட்டல் ஏஜ் கண்டுபிடிச்சிட்டியா. ஏஎன்பிக்கு டோட்டல் கண்டுபிடிச்சிட்டா 12. அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன, ஒன்லி சியோட ஏஜ் என்ன, 9 இயர்ஸ். சியோட ஏஜ் முதல்ல கண்டுபிடிச்சிடும். அடுத்தாப்புல டோட்டல் ஏஜ் ஆஃப் பி அண்ட் சி கொடுத்துருக்கான். பியும் கொடுத்துருக்கான், சியும் கொடுத்துருக்கான். அது எத்தனை வருஷம், 8 வருஷம். எத்தனை பேர்த்துக்கு, 2 பேர்த்துக்கு. 2வது பேருக்குன்னா 16 வருஷம். ஸோ ஏஜ் ஆஃப் சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 9. கண்டுபிடிச்சிருக்கோமா? அதை வந்து 9லேருந்து 16லேருந்து 9 கழிச்சா 7 இயர்ஸ். தட் இஸ் தி ஏஜ் ஆஃப் பி. அண்டர்ஸ்டாண்ட்? தப்பெல்லாம் போடுவீங்களா? ரைட். Try to solve question number 5 and 6. What is question number 5? Average age of father and his 2 children is 17 years. Father and 2 children. And average age of his wife and 2 children is 16 years. Ram's age is, Ram the father, Ram's age is 33 years. What is the age of his wife? அதே மாதிரி கணக்குதான், இதே சிம்பிள் தான். டோட்டல் ஏஜ் ஆஃப் ராம் அண்ட் 2 children. 3 பேரில் அது மொத்தம் 2 children, ஒரு ஃபாதர். அப்போ 17 வயசு கொடுத்துருக்கான் ஆவரேஜ். அதை பெருக்குனீங்கன்னா 51 வருஷம். டோட்டல் ஏஜ் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் 2 children. அதுக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்கான் 3 பேர்த்துக்கு, அவர் ஒய்ஃபும் 2 பிள்ளைங்களும் சேர்த்து. 16 × 3 48 இயர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட், ஏஜ் ஆஃப் ராம் minus age of his wife. Age of Ram plus 2 children 51 years. Age of wife வந்து அந்த 48. பிள்ளைங்க 2 பேரும் ஒய்ஃபு சேர்த்து 48. அப்பாவும் பிள்ளைங்களை சேர்த்தா 51. 51ல் 48 போனால் 3 வருஷம் டிஃபரன்ஸ். அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 3 வருஷம் டிஃபரன்ஸ். ஸோ கொடுத்துருக்கிறது என்ன, ராமோட ஏஜ் 33 கொடுத்துருக்கான். டிஃபரன்ஸ் எவ்வளவு, 3 வருஷம். அதை கழிச்சாக்க எவ்வளவு, 30 இயர்ஸ். அவர் ஒய்ஃப் ஏஜ் என்னன்னா 30 வருஷம், 30 இயர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? ரைட். அடுத்தது, பை செல்லிங் பொட்டேட்டோஸ் இட் இஸ் எ லிட்டில் பிகர் ப்ராப்ளம். பை செல்லிங் பொட்டேட்டோ எ டீலர் லாஸ்ட் 7.5%. உருளைக்கிழங்கு வாங்கலாம், 7% நஷ்டம். And sold at ₹20. If he has sold that 24 rupees more than selling price, ஏதோ ஒரு செல்லிங் ப்ரைஸ் வந்திருக்கும் 7%. அதில் வந்து 24 ரூபா செல்லிங் ப்ரைஸை கூட்டி விற்றா he would have gained 25%. இப்போதைக்கு அவனுக்கு 7.5% நஷ்டம் தான். அவன் விற்கிற விலையை 24 ரூபா கூட்டி விற்றான்னா அவனுக்கு கெயின் வந்து 25%. நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, லாஸ் 7.5%. ஸோ அது எவ்வளவு, 7.5 15/2%. ஓகே. இப்போ சிபி இது லாஸாக இருக்கிறதுனால லாஸ்லேயே அது கணக்கு. இதனால சிபி மைனஸ் எஸ்பி. கெயினாக இருந்தால் என்ன, எஸ்பி மைனஸ் சிபி. புரியுதா? சிபி மைனஸ் எஸ்பின்னா 15x × 1/100 = 15x/200. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். அதாவது நம்ம சிபிஐ எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம், எஸ்பியை ஒய்ன்னு வச்சுருக்கோம். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் = 15x/200. ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க.
அதே வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 185x/200 வரும். ஃபஸ்ட்டு பார்ட்டு 7.5% லாஸில். அடுத்தது என்னன்னா கெயின். எப்படி கெயின்? செகண்ட் கேஸில் கெயின் 25%. எப்போ? அது எவ்வளவு? 25x/100. எஸ்பி பண்ணாது y+24, 24 ரூபா கூட்டி வைக்கலாம். அதனால y+24 - x = 25x/100. அதானே கெயினு. எஸ்பியிலேருந்து சிபிஐ கழிச்சு வந்தால் தான் கெயின். புரியுதா? அதை கழிச்சாக்க 25x/100. அதெல்லாம் சால்வ் பண்ணிங்கனாக்க எவ்வளோ வரும்னா 40x/200 = 24 வரும். சால்வ் பண்ணிங்கன்னா வரும். நீ சால்வ் பண்ணி பாரு. இப்போ நான் டெஸ்ட் கொடுக்குறேன் இல்லை, சால்வ் பண்ணிக்க. 24 வரும். அப்போ எக்ஸ் எவ்வளவு? 40x/200 = 24 × 200/40 = ₹120. Is that okay? ப்ராப்ளம் போட்டு பார்த்தேன். 7th problem. A tradesman sold an article at a loss of 20%. Had he sold ₹100 more than SP, அதே கணக்கு மாதிரி தான். அது 24 ரூபாய், இது 100 ரூபாய். More than SP, he would have gained 5%. Find the CP. என்ன பண்ணல? CP be X. அதே மாதிரி கணக்கு அதே மாதிரி போடுங்க. SP வந்து Y. லாஸ் வந்து 20%. அதனால CP - SP = 20x/100. எவ்வளோ வரும்? அதை சுருக்குனீங்கன்னா 80x/100 வரும். புரியுதா? x - y 80x/100 வரும். தென் கோ டு நெக்ஸ்ட் பார்ட். கெயின் வந்து எவ்வளவு? 5%. அப்போ y எவ்வளவு? y+100. 100 ரூபாய் கூட விற்றா தான் 5% கெயின். அப்போ y+100 -x, ஏன்னா சிபிஐ மைனஸ் பண்ணணும். புது எஸ்பியில் எக்ஸை மைனஸ் பண்ணோம்னா 5x/100 10 வரும். இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x = 400 வரும். தட் இஸ் த சிபி. ஓகே, புட்பாரு கணக்கு வரும். சிம்பிளிஃபை பண்ண கொஞ்ச நாள் இதெல்லாம் போடணும். 8th problem. A person bought 76 cows. He sold 20 cows at a profit of 15%. Another 40 cows at a profit of 19, he sold it. Remaining 16 cows at profit of 25%, he is selling. And totally he got ₹6,570 as a whole. டோட்டலாக இந்த ஒவ்வொரு வாங்குறான். 76 கவு வாங்குறான், 20 விற்கிறான், அப்புறம் 40 விற்கிறான், 16 விற்கிறான். ஒவ்வொன்றும் ப்ராஃபிட் தான். as a whole, what is the cost of one each கவுன்னு கேட்குறான். நம்ம எப்படி பண்ணணும்னா 20 cows எவ்வளவு? இப்போ ப்ராஃபிட் வந்து 19. ஸோ கெயின் எவ்வளவு? 760. இதெல்லாம் சுருக்காது. இது வச்சுக்கிட்டா தான் ஈஸி. இந்த மாதிரி கணக்கு வந்தால் சிம்பிளிஃபை பண்ணிடாது. அப்புறம் அது போய்கிட்டு கிடக்கணும். ஸோ எல்லாமே 100 வரதுனால முதல் கணக்கு என்ன? 20% கவுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு? கெயின்னு 300x/100. அதே மாதிரி 40 cows-க்கு எவ்வளோ கெயின்னு? 760x/100. ஒரு பார்த்தீங்கன்னா வரும். 16 cows-க்கு எவ்வளவு ப்ராஃபிட்? 25%னா 400x+100 வரும். இல்லை, /100 வரும். இப்போ மூணு கவும் கெயின் தான். எல்லாத்தையும் கூட்டினாக்க 65, அப்போ இதெல்லாம் கூட்டி வச்சிங்கன்னா 1460x/100 வரும். சிம்பிளிஃபை பண்ணால் 450 வரும். இஸ் தட் ஓகே? ஓகே. ப்ராப்ளம். இஃப் யுவர், அதை கொஸ்டின் பேப்பர்ல இயர்னு இருக்கும், யுவர்னு மாற்றிக்கோ. இஃப் யுவர் அலவன்ஸ் இஸ் ₹1 per day, if it is doubled every day, டெய்லி ₹1 அலவன்ஸ், எவ்வரி நாளும் ஒவ்வொரு நாளும் அது டபுள் ஆகும். அடுத்த நாள் இருக்குன்னா அடுத்த நாள் 4, அடுத்த நாள் அப்படி போகும். 4ங்கிறது 8 ஆகும். புரியுதா? ஸோ how many days it will take for him to cross over ₹35? That is the question, right? First day ₹1, second day 2, third day 4, fourth day 8, டபுள் ஆகுதா? 5th day, அப்போ 7th day, 6th day வந்து 32 வந்துடும். எப்போ 35 கிராஸ் பண்ணுறாங்கிறது தான் கேள்வி. எப்போன்னா 7th இயரில் 64 வந்தது, 35 கிராஸ் பண்ணுறோம்.
So answer is 7th day. Okay? Okay, right. If one sells a watch, 10th problem. If one sells a watch at discount of 15% first and he gives the second time a discount. முதல்ல ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், 5% கொடுக்குறான். அப்புறம் then he gives second time a discount of rupees 20%. முதல்ல 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், அப்புறம் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். 2 தடவை அவன் கொடுக்குறான். பட் he earns என்ன கொடுக்குறான், he earns 50 rupees கொடுக்கல கணக்கில். என்ன கொடுக்குறான்னா, if he earns rupees 51 less profit. ப்ராஃபிட் வந்திருந்தா அதை விட 51 ரூபா கம்மியாகும். 2 தடவை ரிபேட் கொடுத்ததுனால அது 51 வந்து ப்ராஃபிட் கிடையாது, 51 ரூபா ப்ராஃபிட்டில் கம்மி. புரியுதா? 15% லெஸ் ஆஸ் ப்ராஃபிட். அதான் புரியுது. ஸோ வாட் இஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் வாட்ச்? தட் இஸ் த கொஷன். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் 15%, 85% ஆஃப். ஸோ ஆஃப் எக்ஸ். ஸோ எஸ்பி ஈக்குவல் டு 85%. 5 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால அதோட எஸ்பி வந்து 80%, 85% ஆகும். முதல்ல டிஸ்கவுண்ட்டில் 85 ஆகும் எக்ஸ், இது எஸ்பி. செகண்ட் டிஸ்கவுண்ட் வந்து 20%. அப்போ வந்து 80% ஆகும். புரியுதா? செகண்ட் டிஸ்கவுண்ட். அடுத்தது அதனால 85x மைனஸ் 80x ஈக்குவல் டு 51. செகண்ட் இந்த ரெண்டையும் நீங்கள் முதல்ல 85x, அப்புறம் 80x, அப்புறம் தானே விற்கிறான். அதனால் முதல்ல வாங்கினது 85x, அப்புறம் தான் இன்னொரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். அப்போ தான் 51 ரூபா குறையுது. அப்போ அந்த பணத்துக்கும் இந்த பணத்துக்கும் என்ன கம்மியோ அதான் 51 ரூபா கொடுக்குறான். புரியுதா? ஸோ 5x% ஈக்குவல் டு 51. ஸோ 5x கழிதா எவ்வளோன்னு பார்த்துக்கோ. எக்ஸ் வந்துடும் 1200 ரூபான்னு வரும். ஓகே, என்னப்பா கணக்கு சிம்பிளிஃபிகேஷன். 11th problem. An amount becomes 2.5 times of the sum after 2 years. 10 ரூபான்னா 2.5 வருஷம் கழிச்சு 20 ரூபா ஆகும். After 2 years. What is the rate of compound interest? Compound interest formula you must know. நிறையெல்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போட்டு கழிச்சிக்கலாம் இருக்காது. ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஃபார்முலா என்னன்னா ஏன்னா டோட்டல் அமௌண்ட், பிங்கிறது பிரின்சிபல், 1 + r/100 to the power of n-ங்கிறது தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணாங்க. ஐக்கு ஒரு ஃபார்முலா, ஆருக்கு ஒரு ஃபார்முலாலாம் போடக்கூடாது, ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அமௌண்ட் வந்து 2.5 டைம்ஸ், தட் இஸ் ஆஃப் எக்ஸ், 2.5 டைம் அதிகமாகும். 9x/4 ஆஃப்டர் 2 years. தென் a ஈக்குவல் டு 1 + r/100. நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? லெட் த சம் பி rupees x, p xன்னு வச்சுக்கிறோம், அமௌண்ட் ஏன்னு வச்சுக்கிறோம், r கேட்குறான், n வந்து 2 years கொடுத்துருக்கான். ஸோ 1 + r/100 to the power of n, n எவ்வளவு? 2 years. ஸோ பிங்கிறது என்ன? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். 9x அமௌண்ட் எவ்வளவு? 9x/4 ஆஃப்டர் 2 years வரைக்கு அதை எழுதிட்டேன். அமௌண்ட் காலத்தில் அதை போட்டுட்டேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ பி, அதான் பி, இன்டூ 100 + r. அந்த கொஸ்டினில் தப்பாக இருக்கு 5, அது ப்ளஸ் r/100 ஸ்கொயர். அதாவது 1 + r/100 ஸ்கொயர் இல்லையா? ஸ்கொயர்னா இங்கே 2 years கொடுத்துட்டு அதனால் ஸ்கொயர் இருக்கிறேன். ஆனால் 3 இருந்தால் 3 தான். இப்போ என்ன பண்ணணும்? 100 இதை மட்டும் எடுத்துக்கோ, இந்த ஸ்கொயர் ரூட்டை அந்த பகுத்து போட்டுப்போம். அப்போ என்ன பண்ணணும்? 9x/4க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடி. இப்போ என்ன ஆகுது? இது ரிலீஸ் ஆகிடும், இந்த நம்பர் ரிலீஸ் ஆகிடும். 100 + r/100 ஈக்குவல் டு ரூட் 9x/4னா 3/2x. 3/2x. ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்க 200 + 2r ஈக்குவல் டு 300. நீ கணக்கு பார்த்துக்கோ. 2r வந்து 300லேருந்து 200 கழிச்சாங்க 100. புரியுதா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் r ஈக்குவல் டு 100/2, 50%. For year 3, CI is 10. Here is the formula A equal to P into 1 + r/100 to the power of n. இங்கே வந்து 300 into 1 + 10/100 to the power of 3. So 300 root 110/100 equal to into square triple root 3.
So 300 into 110 by 100, root of 3. So this is equal to 300. அதெல்லாம் மூணா பிரிச்சுக்கோ. 11 10 by 100, 11 by 10, 11 by 100 போட்டா ஆன்சர் 399.91. Okay? Now sells an article to B at a profit of 25%. B sells to C at a profit of 20%. A 25% லாபத்தில் Bக்கு விற்கிறான். Cக்கு 20% லாபத்தில் B விற்கிறான். If C pays 3000 கொடுக்குறான், அதாவது C பேஸ்னா அவன் Cயோட CP, அது வந்து 3000 கொடுக்குறான். வாட் இஸ் த CP ஆஃப் A கேட்குறான். ஆரம்பத்தில் எவ்வளோ வரும் A கொடுத்தான்னு கேட்குறான். லெட் CP டு A 100, அது வச்சுக்கோ, 100ன்னு வச்சுக்கோ. CPA 100ன்னு வச்சா ப்ராஃபிட் எவ்வளோ? 25%. 25% கூட்டினா அதுதான் CP டு B. இவன் ப்ராஃபிட்டை கூட்டினா தான் 20%, 25% கூட்டினா 125 பிகம் CP ஆஃப் B. CP ஆஃப் B, CP ஆஃப் Aங்கிறது 100, ப்ராஃபிட் 25. இது ரெண்டையும் கூட்டினா தான் அவன் இன்னொருத்தன் விற்கிறான்ல, இவன் வாங்குற விலை விற்கிற விலை ரெண்டு இருக்குது. இவன் வந்து இன்னொரு விற்கிறதுனால இவன் வாங்குற விலை அவன் 25% சேர்த்துக்கிறோம், 125 ரூபாய். அப்புறம் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 25 rupees 25, அது வரும் கரெக்டாக 20 by 100 into 125. CP to C, இப்போ வந்து Bக்கு வந்திருக்கு CP to B வந்து 125 plus 25 equal to 150. So if CP is 150, which is actually rupees 300, 150 ரூபான்னா 3000. அப்போ ஃபுல் டைம்னா 3000 டிவைடட் பை 150, 100 இருந்தால் எவ்வளோ? 100 தானே CP, அதனால் 100னா எவ்வளோனா 2000. ஓகே, படி, வீட்டில் போய் படிங்க. நான் சொல்கிறது புரியுது, நாளைக்கு இருக்கு. அடுத்த 14வது ப்ராப்ளம். A refrigerator was brought for rupees 14,355 including sale tax. If actual cost is 13,050 rupees, find the rate of sale tax. சேல் டேக்ஸ் எவ்வளோ? சேல் டேக்ஸ் எப்படி? ரிசீவ்டு வந்து 14,350, புரியுதா? இப்போ ஆக்சுவல் காஸ்ட்டு கொடுத்துருக்கான் 13,000, அப்போ டேக்ஸ் எவ்வளோ கட்டுறான்? 1,305 ரூபா கட்டுறான். அது ரெண்டையும் மைனஸ் பண்ணும். 1,305 அந்த 13,050 போட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ? 10% சேல் டேக்ஸ், புரியுதா? 5வது ப்ராப்ளம். An article is sold at a gain of 17%. Had it been sold rupees 90 more, the gain would have been 20%. Find the CP. இந்த மாதிரி 3 கணக்கு போட்டுருவோம், முன்னாடி பார்த்து போட்டுக்கலாம். Gain 17% first case. Let CPA Xன்னு வச்சுக்கோ, SPA Yன்னு வச்சுக்கோ. X minus Y gain. ஏன்னா YA கணிக்கிறோம், இது gain. X ஏன்னாக்கா அது வந்து CP, அது ரெண்டையும் கழிச்சோம்னா 83x by 100 வரும். கெயின் 20% செகண்ட் கேஸ். Y plus 90 அது கூடுது இல்லையா, அதை போட்டு இதெல்லாம் பகுத்தீங்கன்னா வரும். இதை நான் போடல, நீங்களே போடலாம். ஏற்கனவே 3 கணக்கு போட்டுருவோம், அதை பார்த்து போட்டுருக்கேன். ஓகே, நவ் யூ ஸ்டார்ட் ட்ரையர். The 16th problem is also depreciation of a depreciation value on every year. So the problem is value of a machine depreciates every year by 10%. If the present value is rupees 50,000, find its original value after 10 years. That is the problem. Solution. What is given is the principal 50,000, rate of interest 10, number of years 2, that is given. It is a depreciation value of an article. So this is a recurring matter, that is compound interest. So it is minus, we are giving, instead of the formula for the compound interest, you know, the amount is equal to principal into 1 plus r by 100 to the power of n
if it is not depreciation. If it is addition, that is the formula. Since it is depreciation, the formula differs. Same formula, the formula will become amount equal to P into 1 minus R by 100 to the power of N. So 50,000 into 1 minus 10 by 100 square. N is square, it is not square, it is number of years is N. So I have put it 2. So this is equal to 50,000 multiplied by 90 by 100 into 90 by 100 equal to 81 by 100. This is equal to amount 8100 multiplied by 50,000. So the amount will become 40,500 because it is depreciated. Originally is 50,000. After 2 years it has become now rupees 40,500. That is the answer. The next problem, 17th problem. After 3 years, what would have been the simple interest for rupees 5,760 at the rate of 6% per annum? I equal to PNR by 100. Here P is 5760, N is 3 and rate of interest into 6. So 5760 multiplied by 3 into 6 divided by 100. This is equal to rupees 1036.80. That is the interest which we would have got, as after 3 years. So the 18th problem, let us go. 18th problem is average of father and sons of 18th problem is about average. The average age of a father and his son is 35 years. The ratio of their ages are 5:20, 5:2. Now the solution. Total age of father and son, 35 into 2, 70 years. The age of son, the ratio is 5:2. So the son's age will be 2 by 7 of 70 years equal to 20 years. That is the problem. That is the answer. Now let us go to the 19th problem. If orders are placed once in a month on an annual demand of 6,000 units, then average of order per month is what? That is the question. Now what is the solution? The total units required for 12 months is 6,000 units. Average for 1 month we have to divide by 12. Answer is 6,000 divided by 12 equal to 500 units. Then the problem 20. The profit earned after selling an article for rupees 878 is same as for rupees 638. What is the CP? Let CP be X. So 878 minus X equal to 878 minus X equal to X minus 638 as per the given data. So when you solve it, 2X equal to 1514. So X will be 1514 by 2 equal to rupees 757. Then sum 21. What will be the ratio of amount and principal in n years at 5% rate of compound interest?
what is the formula for compound interest? A equal to P into 1 plus R by 100 to the power of N. So it is the ratio they are asking between amount and principal. So we bring the principal the other side. A by P equal to 1 plus 1 plus R by 100 to the power of N. R is given 5. So that is 1 plus 5 by 100 to the power of N. We have to find out what is the ratio of the amount principal. So this, when you simplify it comes 105 by 100 to the power of N. This can be written as 21N divided by 20N. So the ratio of A to P is 21N is to 20N. That is the answer. Then let us go the problem of 22. Age of Kushi, that is K, and Jalit J are in the ratio of 5:8. After 8 years, ratio becomes 3:4. What is the difference in age of them? Let the age of K and J as 5x and 8x as per the ratio. Then 5x plus 8 divided by 8x plus 8 equal to 3 by 4. So 20x plus 32 equal to 24x plus 24. 8x equal to 4x. So the x will be 2. So the age of J 5:2 10 years. Age of K 8 into 2 16 years. Difference between their age is 16 minus 10 equal to 6. Now, dear students, that concludes Maths Revision 1. Topics covered are profit and loss, simple and compound interest, percentage and average.